كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினராவீர்கள். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியை கிறிஸ்து பிறந்த தினமாக கிறிஸ்மஸாக கொண்டாடி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையில் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25இல் பிறக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயமாகும். இதனை பற்றி சில கிறிஸ்துவ அறிஞர்களின் கருத்துக்களை நாம் இந்த வீடியோ வாயிலாக காணலாம். டிசம்பர் 25இல் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நம்முடைய கிறிஸ்மஸ் தினம் கிபி 300ஆம் வருடம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்ற நூலில் பிஷப்பான்ஸ் என்பவர் இவ்வாறு ஒரு குறிப்பை பதிவு செய்து வைத்துள்ளார். அவர் கூறுகின்றார், இயேசு பிறந்த மாதம் தேதி குறித்த சரியான தகவல்கள் இல்லை. வருடம் பற்றிய குழப்பம் கூட இருக்கிறது. ஏப்ரல் அல்லது மே மாதம் இயேசு பிறந்திருக்கலாம் என்று கூறும் கணிப்புகளை அலெக்சாண்ட்ரியாவை சார்ந்த புனிதர் கிளமன்ஸ் சுட்டிக்காட்டுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த குறிப்பு சேம்பர்ஸ் கலைக்களஞ்சியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியத்தில் ஒரு குறிப்பு இவ்வாறு காண கிடைக்கிறது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது, கிறிஸ்மஸ் ஆரம்பகால கிறிஸ்தவர்களின் பண்டிகையாக இருந்ததில்லை. கிறிஸ்மஸ் எந்த தினம் என்பதில் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை ஒன்றுபட்ட கருத்து நிலைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தினமும் வருடமும் திருப்திகரமாக தீர்மானிக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்குரானும் இவ்வாறு கூறுகிறது. அதாவது திருக்குரானின் கூற்றுப்படி, பெரித்த பழங்கள் கணித்திருக்கும் காலத்திலேயே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்தவுடன் ஒரு மலக்கு, அதாவது வானவர், அவருடைய தாயார் மரியாளை அழைத்து இவ்வாறு கூறினார், ஈச்ச மரத்தின் கிளைகளை பக்கம் இழுப்பீராக, அது உன்மீது கடிந்த பெரித்த பழங்களை உதிர்க்கும் என்று கூறியதாக திருக்குரான் அதிகாரம் 19 வசனம் 26 பதிவு செய்யப்பட்டுள்ளது. யூதேய நாட்டில் பேரிச்ச பழம் கோடைக்காலமான ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலேயே கிடைக்கும். டாக்டர் டி டேவிஸ் என்பவர் தமது டிக்ஷனரி ஆஃப் தி பைபிள் என்னும் நூலில் ஆண்டு என்ற தலைப்பின் கீழ் பேரிச்சம்பழம் யூத மாதமான எலுல் மாதத்திலே கிடைக்கும் என கூறியுள்ளார். பீக் என்பவரின் கமெண்டரி ஆன் தி பைபிள் என்ற நூலில் 117ஆம் பக்கத்தில் யூத மாதமான எலுல் ஆகஸ்ட் செப்டம்பரில்தான் வரும் என கூறியுள்ளார். இவற்றிலிருந்து திருக்குரான் கூறுவது போன்று பேரிச்சம்பழம் கிடைக்கும் கோடைக்காலமான ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்திலேயே இயேசு பிறந்திருக்க வேண்டும் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. பிரசவ வேதனையினால் பலவீனமான ஒரு பெண் அசைத்து அந்த பழம் விழக்கூடிய அளவுக்கு கனிந்த நிலையில் அந்த கனிகள் இருந்துள்ளன. இது நிச்சயமாக குளிர்காலமாக இருக்க முடியாது என்பது நிரூபணமாகிறது. பைபிள் கூட இவ்வாறு கூறுகிறது, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று லூக்கா அத்தியாயம் 2 வசனம் 7 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கே மரியாள் இயேசுவை திறந்த வழியில் பெற்றெடுக்க வேண்டியதிருந்தது என்பது தெரிகிறது. ஏனென்றால் அவளுக்கு விருந்தினர் அறை எதுவும் கிடைக்கவில்லை. அவள் புதிதாக பிறந்த இயேசுவை ஒரு வெளிப்புற தொட்டியில், ஒரு தற்காலிக தொட்டிலாக வைத்தாள். டிசம்பரின் பிற்பகுதியில் பெத்லஹேமில் சராசரி குறைந்த வெப்பநிலை 4 - 6 டிகிரி செல்சியஸ் மற்றும் டிசம்பரில் சராசரியாக 11 நாட்கள் மழை பெய்கிறது என்பது நிரூபணமாகிய ஒரு விஷயமாகும். மழை பெய்யும் போது உறை பனியுடன் கூடிய வானிலையில் ஒரு பெண் வெளியில் பிரசவிப்பது சாத்தியமா? இத்தகைய கடுமையான வானிலை நிலைகளில் புதிதாக பிறந்த குழந்தை உயிர் வாழ முடியுமா? இது மிகவும் சாத்தியமற்றதாக தெரிகிறது. பிறகு முன்பு குறிப்பிடப்பட்டதை போன்று குளிர்கால நிலை மிக மோசமாக இருக்கும் அச்சமயத்தில் யாரும் வெளியே செல்வார்கள் என்பது அரிதான ஒரு விஷயமாகும். அதுவும் நடைபயணம் மூலமாக ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்வதென்பது முடியாத ஒன்றாகும். உயிர் போற விஷயமாகும். நாசரேத்திலிருந்து பெத்லஹேமிற்கு இடைப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட 145 கிலோமீட்டர் ஆகின்றது.
நாசரேத்திலிருந்து நடைபயணமாக பெத்லகேம் சென்றால் கிட்டத்தட்ட 30 மணி நேரமாகிறது. அப்படிப்பட்ட குளிர்கால நிலையில் அன்னை மரியா அவர்கள் நாசரேத்திலிருந்து பெத்லகேம் சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் மரணித்த நிலையில்தான் அங்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குளிர்கால நிலையில் அவர்கள் சென்றிருக்கவும் மாட்டார்கள், அதுவும் கர்ப்பமான நிலையில். ஆகவே அவர்கள் சென்ற காலம் குளிர்காலம் அல்ல, மாறாக வெப்ப காலமாகவே இருந்திருக்கும் என உறுதியாகிறது என்பதை இங்கு சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கவில்லை, மாறாக அதனை காவல் காத்து வந்தனர் என்று சிலர் கூறுகின்றனர். அதாவது அந்த மேய்ப்பர்கள் அப்படிப்பட்ட குளிர்காலத்தில் தமது வீட்டிலே அடங்கியிருந்து அங்கு தமது மந்தைகளை வைத்து காவல் காத்திருந்தால் ஓரளவு அவர்கள் சொல்வதே சரி என்று கூறலாம். ஆனால் பைபிளில் அந்த மேய்ப்பர்கள் மரியாள் பிரசவித்த நேரத்தில் வயல்வெளியில், அதுவும் இரவு நேரத்தில் தமது ஆட்டு மந்தைகளை காவல் காத்து கொண்டிருந்தனர் என்றல்லவா குறிப்பிடப்பட்டுள்ளது. பைபிள் கூறுகிறது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று பதிவு செய்து வைத்துள்ளது. இந்த வசனம் லூக்கா அத்தியாயம் 2 வசனம் 7-8. இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், அவர்கள் தமது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நிலையில் இரவு நேரம் ஆனதும் தமது வயல்வெளியிலேயே தங்கி தமது ஆட்டு மந்தைகளை காத்து வந்தனர். டிசம்பர் மாதம் குளிர்காலத்தில் இப்படி மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தமது ஆடுகளை காத்து வந்திருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவே இயேசுவின் பிறப்பு குளிர்காலத்தில் நிகழவில்லை, மாறாக கோடை காலத்தில்தான் நிகழ்ந்திருக்கிறது என்பதும், கிறிஸ்துவர்கள் இயேசு பிறந்த மாதமாக டிசம்பர் மாதம் என்று கருதி கிறிஸ்மஸ் கொண்டாடுவது தவறே என்பதும் தெளிவாக நிரூபணமாகிறது.